வணக்கம். என்னுடைய காலேஜ் டேஸில ஏதோ ஒரு புக்கில நான் இந்த ஒரு ஸ்டோரிய படிச்சேன். இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேனுக்கும், ஒரு ஃபிஷர் மேனுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அந்த ஸ்டோரியில அந்த ஃபிஷர் மேன் வந்து ஒரு பீச்ல அழகா ஜாலியா படுத்துக்கிட்டு சன்செட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வழியா போற ஒரு பிசினஸ் மேன் வந்து கொஞ்சம் வியர்டா அவர பார்த்துட்டு, "என்ன நீ போய் ஃபிஷ் பிடிக்கலாமே?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ஃபிஷர் மேன் வந்து, "ஓகே. அதனால இப்ப என்ன? எனக்கு அதனால என்ன ரிவார்டு?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல நீ ஃபிஷ் பிடிச்சன்னா உனக்கு இன்னும் மணி கிடைக்கும். அந்த மணிய வச்சுட்டு இன்னும் பெரிய நான் அந்த ஃபிஷ் பிடிக்கிற நெட் வாங்கலாம். அத வச்சுட்டு இன்னும் நெறைய ஃபிஷ் பிடிக்கலாம்." அப்படிம்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன அது எதுக்காக நான் பண்ணணும்? அதனால எனக்கு என்ன ரிவார்ட் அப்படின்னு திரும்பவும் கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த பிசினஸ் மேன் வந்து, "உனக்கு இன்னும் நெறைய பணம் கிடைக்கும். அத வச்சுக்கிட்டு நீ போட் வாங்கலாம். அந்த போட் வச்சுக்கிட்டு இன்னும் நெறையா ஃபிஷ் பிடிக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பவும் அந்த ஃபிஷர்மேன் வந்து, "ஓகே. அதனால எனக்கு என்ன ரிவார்டு?" அப்படின்னு திரும்பவும் கேட்பாரு. கொஞ்சம் அந்த பிசினஸ் மேன் டென்ஷன் ஆயிட்டு சொல்லுவாரு, லைக், "டேய் இன்னும் பெரிய போட் நீ வாங்கலாம். அதுக்கப்புறம் நீ இன்னும் நெறைய பேர ஹையர் பண்ணிட்டு, உனக்காக அவங்க வேல பார்ப்பாங்க." அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது பார்த்துட்டு உடனே அவர் என்ன கேட்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அதனால எனக்கு என்ன ரிவார்டு?" அப்படின்னு கேட்பாரு. திரும்பவும் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் மேன் வந்து, "இன்னும் நீ நெறையா ஃபிஷிங் போட்ஸ் வாங்கிட்டு, உன்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து உனக்காக வேலை செய்வாங்க. நீ உலகம் ஃபுல்லா சுத்தலாம்." அந்த ஃபிஷர்மேன் ஆஸ் யூசுவல், "நீங்க எனக்கு என்ன ரிவார்டு? அது அது மூலியமா எனக்கு என்ன ரிவார்டுன்னு?" திரும்பவும் கேட்பாரு. இந்த வாட்டி பிசினஸ் மேன் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, "உனக்கு புரியுதா? புரியலையா? நீ மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவ. பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நீ பாட்டு நீ வேலையே பார்க்க வேண்டாம். ஜாலியா இந்த மாரி பீச்சில படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சன்செட்ட பார்த்துட்டு." அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஃபிஷர்மேன் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கேட்பாரு, "நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி. ஸோ இதில வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து நம்மள வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். "நீ இத பண்ணு, நீ அத செய்யி, இத பண்ணா அது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும்." அப்படின்ட்டுன்னு இந்த உலகம் வந்து எது பண்ணாலும் ஏதாவது கமெண்ட் வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப்ல வந்து கிளியரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில வந்து இந்த ஃபிஷர்மேன் ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிளாரிட்டி கிளீனா இருக்கு. நான் அழகா ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் வந்திருக்கேன். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லைங்களா? தட் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து எக்கச்சக்கமான பீப்பிள வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாங்கிறது பெருசா ஒண்ணும் கிடையாது. அப்ப வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள சுத்தி தான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆனா, இப்ப சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள். ரேண்டம் பெர்சன் எங்கேயோ ஒரு ஆள் இன்டர்நெட்ல எங்கேயோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூகுள்ல வந்து எனக்கு 6 ஃபிகர் இன்கம் கிடைச்சிருச்சு, 7 ஃபிகர் இன்கம் கிடைச்சிருச்சு. நான் இத பண்ணேன், அத பண்ணேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? "ஓ! அது நல்லா இருக்கே!" அப்படின்ட்டுன்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுருவோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆஸ்பிரேஷனோட ஆஸ்பயர் பண்ணி, ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, "நம்ம எதுக்காக இத ட்ரை பண்ணோம்? என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைச்சது?" அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே லாஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ். உண்மையிலேயே அந்த போன அவங்க அந்த எண்ட் கோல் அவங்க எங்க எத நோக்கி ஓடுனாங்களோ, அந்த இடத்த அவங்க வந்து முதல்ல வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கிளாரிட்டியே இல்லாம ஜஸ்ட் அந்த இதில அதாவது நம்ம மிஸ் பண்றோமோ! அப்படிங்கிற அந்த பயம் தான் அவங்கள வந்து டிரைவ் பண்ணுச்சேங்கிறத தவிர, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபியர் ட்ரிவனா இருந்தாங்க. லைஃப்ல நம்ம இத மிஸ் பண்றோமோ, அத மிஸ் பண்றோமோன்னு ஃபியர்லயே வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ரியல் லைஃப்ப நம்மளால வாழவே முடியாது. பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய இத ஷேர் பண்றேன். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஒரு கிளாரிட்டி வந்து இருந்துச்சு. அது என்னன்னா, என் கையில ஒரு தொழில் இருக்கணும். அதாவது சாஃப்ட்வேர எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு எனக்கு ஜாப் இருக்கு, இல்ல. தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் என்னால ஓனா ஒரு ப்ராடக்ட் ரன் பண்ற அளவுக்கு, இல்ல சர்வீசஸ் பிசினஸ் ரன் பண்ற அளவுக்கு எனக்கு ஸ்கில் வேணும். அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி என்கிட்ட இருந்துச்சு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. பட் என்னுடைய பர்சனல் பேக்ரவுண்ட்ல ஐ ஹேவ் சீன் மை ஃபாதர்ஸ் ஃபெயிலியர்ஸ் இன் டிஃபரண்ட் திங்ஸ். ஸோ அப்ப பார்க்கும்போது எனக்கு கிளீனா தெரிஞ்சது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். இன்கம் வைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வந்து கண்டிப்பா நம்மக்கிட்ட ஒரு அதாவது உங்ககிட்ட வந்து அந்த சொல்லுவாங்க, சரக்கு நல்லா இருக்கு அப்படின்னா,
லைக் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் தேடி 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 போய் என்னென்ன பண்ணணும். இப்போ சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, டெவலப் பண்ணுறது, QA பண்ணுறது, அந்த சிஸ்டம் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது, டேட்டாபேஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் சேல்ஸ் பார்த்துருக்கேன். சாஃப்ட்வேர் UI டிசைன் தெரியும், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும். சாஃப்ட்வேரில் அந்த எண்ட் டு எண்ட் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்துலேயும் இறங்கி வேலை பார்த்துருக்கேன். ஸோ அப்படி நான் வேலை பார்த்தது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான். நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், டேட்டாபேஸ் ஆப்டிமைசேஷனை பற்றி நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ நான் கற்றுக்கும் போது என்னுடைய ட்ரிகர் அதாவது என்னவா இருந்துச்சு, ஏன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரன் பண்ணும்பொழுது அங்கே வந்து கண்டிப்பாக டேட்டாபேஸ் இஷ்யூஸ் வரும். அங்கே நான் எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நான் அதை அப்ரோச் பண்ணேன். என்றைக்குமே இந்த டேட்டாபேஸ் ஆப்டிமைசேஷன் படித்தா இந்த பற்றின இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும், அப்போ அதில் நான் கிராக் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எனக்கு இருந்ததே கிடையாது. அகெயின் இது எதனால் நான் சொல்வேன், இதை நான் வந்து இன்னொரு என்னோடய பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். வாட் இஸ் டிரைவிங் யூ அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்லையும் இதை பற்றி பேசியிருப்பேன். என்ன பாயிண்ட் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஹேவ் கிளாரிட்டி. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு அது இருக்காது. இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல உங்களை நீங்கள் நல்லா கேளுங்க. அது என்னென்னா, உங்களுக்கு எது பண்ணுறது சந்தோஷத்தை தருது, அது ரொம்ப முக்கியங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எது நீங்கள் பண்ணாலும் ஹாப்பியாக பண்ணணும். அப்படி ஹாப்பியாக பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு பண்ணுற எல்லா விஷயமும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்களோட லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை துரத்துவீங்க, அதை துரத்துவீங்க, இதை துரத்துவீங்க அப்படின்னு துரத்திக்கிட்டே இருந்திருப்போம். கடைசி திரும்பி பார்த்தீங்கன்னா எதுக்காக ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிளாரிட்டியுமே இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறத உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணும், சில விஷயங்கள் இப்போ நான் சொல்லுவேன். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில விஷயங்களை அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாப் 5 ரிச்சஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்டு எடுத்துப்போமே, அவங்க பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வராது. யாரை பார்த்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிளார், உங்களுடைய ஏஜ் குரூப்பார், உங்களால் யாரெல்லாம் ரிலேட் பண்ண முடியுமோ அவங்கள பார்த்து அவங்க பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேஸில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து டாக்டர். ஸோ அப்போ நான் வந்து ஐயோ அவன் டாக்டர் மாதிரி நம்ம டாக்டர் படிக்கலையே அப்படின்னு நான் வந்து என்றைக்குமே நான் திங்க் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு, நமக்கும் பயாலஜிக்கும் ரொம்ப தூரம், எனக்கு செட்டே ஆகாது. அதே மாதிரி ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் நான் அதை பற்றி நான் என்றைக்குமே வருத்தப்படுறது கிடையாது. அவன் அது மேலே நிறையா பண்ணான், நிறையா படித்தான், நிறையா சம்பாதிச்சான். லிட்ரலி எனக்கு அதை பற்றி ஐ எம் நாட் கேரிங் தட் அட் ஆல். லைக் ஏன்னா தட்ஸ் ஹிஸ் லைஃப். அவன் லைஃப்பை அவன் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னோடய லைஃப் நான் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சனோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ சொன்னதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள். எதாவது எங்கே பார்த்தாலும் சரி, சுத்தமாக சில பேருக்கு சாஃப்ட்வேரை பற்றி அவங்களுக்கு வந்து அது அந்த ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் கிவிங் குட் மணி அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களோட ரியல் ஹாப்பினஸ் வந்து சம்திங் எல்ஸ். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல் ஹாப்பினஸ் அந்த விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில்டாக வாழறதுக்கு வந்து தே ஆர் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப். அதாவது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டிஸை காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பேர் டயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தட் வில் கிவ் யூ த ஐடியா. அந்த ஏதோ நீங்கள் அந்த சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா, இது எல்லாமே இட் வில் ஷோ ஹூ யூ ஆர். நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட லைஃப் எங்கே இருக்குது, அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆக்ஷன்ஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் டெஃபினேஷன். அந்த சக்ஸஸ்ஃபுல் இன் அதர்ஸ் டெஃபினேஷன் என்றைக்குமே அதை நோக்கி ஓடாதீங்க. உங்களுடைய சக்ஸஸ் அதோட டெஃபினேஷன் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுங்க. நீங்கள் எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபர்ட்டுக்கு ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த அன்சர்டனிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்போவுமே
எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அது அன்சர்டனிட்டி இருக்கும், தட் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப். பட் அட் த சேம் டைம் அந்த அன்சர்டனிட்டியை ஃபியராக என்றைக்குமே மாற்றி, அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணலாம், அவங்க செய்கிறாங்க நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஆங்கிள் இல்லாமல், நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். நீங்கள் முதல்ல ஹாப்பியாக இருங்க, அண்ட் உங்களை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக பாருங்கள், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே we create a world where everyone is happy in what they are doing. Thank you.